கொள்ளிடம் ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர் B2 அவர்களின் ஆசிரியர் விரோத செயலை கண்டித்து தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி கண்டன ஆர்ப்பாட்டம் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். டிசம்பர் 20 மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் டீன்டேப் வட்டார சிறப்பு செயற்குழு கூட்டம் கொள்ளிடம் துளசேந்திரபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்திற்கு வட்டார செயலாளர் திருமதி ஜெயபாரதி அவர்கள் வரவேற்புரையாற்றி கூட்டப் பொருளை விளக்கி பேசினார். வட்டாரத் தலைவர் வேல்முருகன் தலைமையேற்றார். மாவட்டச் செயலாளர் விஜயகுமார், இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் கீழ்க்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. கண்ணாங்குளம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி அற்புதவள்ளி அவர்களுக்கு நவம்பர் மாத ஊதியத்தை எவ்வித முன்னறிவிப்பும் காரணமும் தெரிவிக்காமல் ஊதியத்தை நிறுத்தி விரோத செயலை செயல்படுத்திய மதிப்புமிகு வட்டார கல்வி அலுவலர் B2 அம்மா அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பில் கடந்த 1/12/23 அன்று உரிய காரணம் கேட்டுக் கொடுத்த கடிதத்திற்கு இதுநாள் வரை எவ்வித தகவலோ உரிய காரணமும் தெரிவிக்காமல் அலட்சியப்படுத்தி வரும் B2 அவர்களின் ஆசிரியர் விரோத செயலை கண்டித்து கடிதத்தில் குறிப்பிட்டவாறு இயக்க நடவடிக்கையாக வட்டார கல்வி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. பள்ளி மாணவர்களின் கல்வி நலத்திட்ட விலை இல்லா பொருட்களை ஆசிரியர்களின் கல்வி பணியை பாதிக்கும் வகையில் கொள்ளிடம் துளசேந்திரபுரம் தொடக்கப்பள்ளிக்கு நேரில் வந்து ஆசிரியர் களை தன் சொந்த செலவில் பள்ளிக்கு எடுத்துச் செல்லும் அலைக்கழிக்கும் தற்பொழுதைய அவல நிலையை கைவிட்டு அந்தந்த பள்ளிகளுக்கே கொண்டு சேர்க்கும் பழைய நடைமுறையை செயல்படுத்த வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. வட்டார வழமையை SC மூலமாக வழங்கப்படும் பயிற்சியேடுகள் மற்றும் குறிப்பேடுகளை குறித்த நேரத்தில் அந்தந்த பள்ளிகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வருகின்ற 28.12.2023 ஜாக்டோ ஜியோ நடத்தும் கோட்டை முற்றுகை போராட்டத்தில் பெருந்திரளான உறுப்பினர்கள் கலந்து கொள்வது எனவும் 2023-24 ஆண்டிற்கான உறுப்பினர் சேர்க்கையை விரைந்து முடிப்பது எனவும் தீர்மானிக்கப்பட்டது. இறுதியாக கொள்ளிடம் வட்டார செயற்குழு உறுப்பினர் திருமதி லில்லி மேரி அவர்கள் நன்றி கூறினார்.